இது எப்படி கிளீன் பண்றது? தண்ணி ஊற்றி கிளீன் பண்றதா? அப்படி கிடையாது. இது எப்படி பண்ணலாம்னா, இதுக்குன்னு வந்து இந்த கிருமி நாசினி இருக்கு. அப்ப நம்ம எப்படி உடம்புக்கு ஆன்டிபயோட்டிக் போடுறோமோ இதுக்கு உள்ள கிருமி நாசினின்னு நம்ம இருக்கு. அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு அதை என்ன பண்ணணும்னா நல்ல வெயில்ல காய வச்சிடணும். வெயில் படும்போது அந்த டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த கிருமிகள்லாம் அழிஞ்சிடும். இது வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்றது, இல்லைன்னா 3 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணோம்னா இதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், ஃபங்கஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தொற்று கிருமிகள்லாம் அழிஞ்சு போயிடும். நிறைய பேர் என்னன்னா நம்ம போய் யூஸ் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் மூடி வச்சிடும். அப்படி பண்றதா பெரிய பேராபத்து. அப்ப இதை மெயின்டைன் பண்ணணும். கிருமி நாசினியை வச்சு அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு சன்லைட்ல வச்சிடணும். இந்த ஹெல்மெட்டை எப்போதுமே காத்தோட்டமான பகுதிகளில் வைக்கணும். ஒருவேளை ஒரு ஈரத்திலேயோ மழையிலையோ பட்டு ஈரமாயிடுச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பா அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஈரம் படும்போது அந்த பாக்டீரியா கிருமிகள்லாம் நல்லா செழிப்பா வளர்ந்து போயிடும். அப்ப அந்த நேரத்தில் நம்ம தலையில மாட்டோம்னா தலைமுடியெல்லாம் கொட்டி போயிடும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இந்த கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பால்டு ஹேர், எஃபேசியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. இதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ரிவென்ஷன் மட்டும்தான் மெயின். இது மெயினா ஹெல்மெட்ல இருந்தா பரவும்.